அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி பழைய பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் தொடர்பில் எந்த ஆதாரமும் விசாரணைகளில் கிடைக்கவில்லை என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. 2028 இலங்கை மீண்டும் வங்குரோத்து அடையாது என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த விளக்கம். வடக்கு மாகாண மக்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் விரைவாக கிடைக்க வேண்டும் என கனேடிய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தல். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நாளை பொங்கல் விழா. தொடர்பான முதன்மைச் செய்திகள். கிளிநொச்சி பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக ஊடகங்களுக்கு தெரிவித்த நபரின் கூற்றை உறுதிப்படுத்தும் எந்தவொரு ஆதாரமும் விசாரணைகளில் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்ட அமைச்சர் குறித்த நபர் புறக்கல்முவ பகுதியைச் சேர்ந்த சாங்கித் ஜெயசேகர என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விசாரணைகளின் போது சந்தேக நபரிடம் 2 போலி அடையாள அட்டைகள் இருந்தமை மற்றும் அவர் 7 வெவ்வேறு முகவரிகளை பயன்படுத்தியமை தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மோசடி உள்ளிட்ட 3 தனித்தனி குற்ற வழக்குகளிலும் அவர் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தன்னை வைத்தியர் எனவும் அவர் பொய்யாக அடையாளப்படுத்திக் கொண்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த நபர் முன்னர் சில அமைச்சு பணியாளர்களுடன் ஆலோசகராகவும் பணியாற்றியதாகவும் அந்த நியமனங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். ஊடக சந்திப்பில் முன்னெடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கிளிநொச்சியில் உள்ள குறித்த இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர். எனினும் அங்கு விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இயங்குவதற்காக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாறாக குறித்த இடம் விவசாய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இரண்டாயிரத்தி 28 இலங்கை மீண்டும் வங்குரோந்து அடையாது என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட 2028 ஆண்டளவில் இலங்கை மீண்டும் வங்குரோந்து நிலையை அடையும் என்ற குற்றச்சாட்டுக்கு முன்வைக்கும் தரவுகளுக்கும் கருத்துக்களுக்கும் மக்களை தவறாக வழிநடத்துபவை எனவும் தொழில்நுட்ப ரீதியாக முற்றிலும் தவறானது எனவும் நீதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். வெளிநாட்டு கையிருப்பு என்பது கடன்களை செலுத்துவதற்கு மட்டும் பயன்படும் நிதியல்ல. அது நாட்டின் இறக்குமதிகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சீராக கொண்டு செல்வதற்கான ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படுகின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் வாகன இறக்குமதிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய அரசு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளித்து கடன் மறுசீரமைப்பையும் சீராக மேற்கொண்டு வருகின்றது. வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் திறக்கப்படாமல் இருந்திருந்தால்
ஜூன் மாத இறுதியில் இருந்த $6.5 பில்லியன் கையிருப்போடு மேலும் $3.5 பில்லியன் சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எளிதில் தாண்டியிருக்கும். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றங்கள் மற்றும் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வு போன்ற உலகளாவிய சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையிடம் தற்போது $6.5 பில்லியன் வெளிநாட்டு கையிருப்பு உறுதியாக உள்ளது. எதிர்வரும் 6 மாதங்களில் இந்த கையிருப்பை $8 பில்லியன் உயர்த்துவதே அரசின் பிரதான இலக்காகும். 2027 முதல் 2029 வரையான ஆண்டுகளில் இலங்கை ஆண்டிற்கு அதிகபட்சமாக $3.8 பில்லியன் மட்டுமே கடனாக செலுத்த வேண்டியிருக்கும் என்பதால் தற்போதைய கையிருப்பு நாட்டின் தேவைகளுக்கும் கடன் செலுத்தலுக்கும் போதுமானதாகவே இருக்கும். அரசாங்கம் எதிர்பார்க்கும் $8 பில்லியன் கையிருப்பு இலங்கை எட்டுவதற்கு பல வழிகளில் டாலர் வரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 6 மாதங்களில் நாட்டின் நடப்பு கணக்கில் கூடுதலாக $900 மில்லியன் சேரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் டிசம்பர் மாத தவணையான $350 மில்லியன் உட்பட சர்வதேச வளர்ச்சி அமைப்புகளிடமிருந்து $1 பில்லியன் அதிகமான நிதி கிடைத்துள்ளது. இது தவிர முதலீடு சபை மற்றும் கொழும்பு துறைமுக நகர் திட்டங்கள் மூலம் மேலும் $1 பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் வரவுள்ளன. முந்தைய ஆட்சியின் போது நாட்டின் வங்கி அமைப்பின் நிகர வெளிநாட்டு சொத்துக்கள் எதிர்மறை மதிப்பில் இருந்தன. ஆனால் தற்போதைய அரசின் நிர்வாகத்தின் கீழ் ஜூன் மாத தரவுகளின்படி வங்கி அமைப்பின் வெளிநாட்டு சொத்துக்கள் $1265 பில்லியன் அளவுக்கு நேர்மையான வளர்ச்சியை எட்டியுள்ளன. கடன்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் சரியான பொருளாதார மேலாண்மை காரணமாக சர்வதேச நிதி நிறுவனங்கள் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை நேர்மையாக மதிப்பிட்டுள்ளன. எனவே நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கடன் செலுத்தும் திறன் குறித்து பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் எவ்வித வீணாச்சமும் கொள்ள தேவையில்லை. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் முஸ்லிம் பெண்களின் மத சுதந்திரம் மீறப்பட்டமை வேதனை அளிப்பதாக ரிசாட் பதித்யோன் MP தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண்களின் உடை தொடர்பான விவகாரத்தில் மத சுதந்திரம் மீறப்பட்டமை வேதனை அளிப்பதாக ரிசாட் பதித்யோன் MP தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டிலே எத்தனையோ வைத்தியசாலைகள் இருக்கிறது. எந்த வைத்தியசாலையிலும் இவ்வாறான ஒரு பிரச்சனை வராத பொழுது கல்முனை என்பது தமிழர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து அந்யோன்யமாக அல்லது அருகருகே வாழ்ந்து வருகின்ற ஒரு பிரதேசம். அங்கே இருக்கின்ற அந்த 2 வைத்தியசாலைகள் அருகருகே இருந்தாலும் வைத்தியர்கள் எல்லா இனத்தை சார்ந்த வைத்தியர்கள் அதே போல தாதியர்கள் அங்கே பணியாற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த 9 தாதியர்கள் அங்கு அனுப்பப்பட்ட பொழுது இந்த 9 ஊழியர்களையும் இவ்வாறு தடை செய்கிறார்கள் என்று செய்தி வந்த பொழுது அதனுடைய பொறுப்பாளரோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொன்னார், நான் சுகையினமுற்றிருக்கிறேன், என்னால் அதிலே கலந்து கொள்ள அதாவது போக முடியவில்லை, இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு கட்டத்திலே சொன்னார், இந்த சர்க்குலரிலே ஒரு மாற்றத்தை செய்து அனுப்ப சொல்லி அரசாங்கத்திடம் சொல்லுங்கள் என்றும் என்னிடத்திலே சொன்னார். உடனடியாக அதன் பிறகு நான் சகோதரர் எங்களுடைய கல்முனையில் இருக்கின்ற ஜவாத் அவர்களுடைய இல்லத்திலே எமது பாராளுமன்ற உறுப்பினர் தாஹிர் உட்பட இருந்து கொண்டு நான் அமைச்சர் நலிந்த திசாநாயக்காவுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொன்ன பொழுது அவர் என்னிடத்திலே கேட்டார், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று. 9 பேர் என்று சொன்ன பொழுது தான் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக நான் சொன்னேன் அவரிடத்திலே, இதுக்கு பெரிய நடவடிக்கை ஒன்றும் அல்ல, அதாவது இருக்கின்ற RDHSக்கு நீங்கள் ஒரு தொலைபேசியிலே சொல்லுங்கள், இவர்களை அவர்களுடைய மத சுதந்திரத்தோடு தன்னுடைய ஆடையை அதாவது தலையை மூடிக்கொண்டு காலுக்கு ஒரு உடையையும் அணிந்து கொண்டு தாங்கள் அந்த தன்னுடைய பணியை செய்வதற்கு இந்த நாட்டிலே எல்லா வைத்தியசாலையிலும் அனுமதித்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது வவுனியா வடக்கு மட்டும் வேறொரு நாட்டில் உள்ளதல்ல.
இலங்கையிலே, அதுவும் குறிப்பாக கல்முனையில் இருக்கின்ற கல்முனை வடக்கு வைத்தியசாலை என்பது கல்முனையில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலை. எனவே அந்த வைத்தியசாலையில் மாத்திரம் ஒரு புதிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு, அதை விட ஒரு வேதனையான ஒரு விஷயம், அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் வெளியே வந்து 20 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம், இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் இவர்கள் இவ்வாறு உடுத்தி வர வேண்டும்? இது ஒரு புதிய ஒரு ஆடை அல்ல, முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை அல்லது வேறு ஒரு மாற்றத்தோடு வரவில்லை. அவர்கள் பிறந்த, அதாவது வயது வந்த காலத்திலிருந்து காலை மறைத்து வாழ்ந்தவர்கள். தலையிலே ஒரு துணியை போட்டுக்கொண்டு அல்லது மூடி மறைத்து கொண்டு வருவதனால் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் அங்கே ஏற்பட போவதில்லை. ஏன் இவ்வாறான ஒரு இனவாத சிந்தனை வருகிறது? ஏன் அவ்வாறு இதை ஒரு இனவாதமாக பார்க்கிறார்கள்? அல்லது ஏன் ஒரு மற்றவருடைய மதத்தை, அவருடைய மத உடையை அல்லது மத சுதந்திரத்தை ஏன் மதிக்க தவறுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. அரசு சுற்று நிருபத்திற்கு அமையவே கல்முனை வைத்தியசாலையில் சீருடை விவகாரம் கையாளப்பட்டது எனவும் அவ்விவகாரத்தை வைத்து 6 தமிழ் பேசு கட்சிகளின் கூட்டை சிதைக்கலாம் என சிலர் நினைக்கின்றனர் என சாணக்கிய நம்பி குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையிலே நடந்த ஒரு தமிழ் பேசும் மக்களுக்குள்ளே பேசும் பொருளாக மாறிய ஒரு விடயம் சம்பந்தமாக சில கருத்துகள் நானும் கட்டாயமாக சொல்லத்தான் வேணும். குறிப்பாக கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே இந்த கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக, இல்லை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கல்முன பேஸ் ஹாஸ்பிட்டலே சில இஸ்லாமிய சகோதரிகள் சில அவங்களுடைய மத ரீதியான அந்த ஆடைகளுடன் அந்த வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகு அதை வைத்து ஒரு குழப்பமான ஒரு நிலைமை ஒன்று தொடர்ந்து கடந்த ஒரு சில நாட்களாக இருக்கின்றது. இதிலே கௌரவ பிரதிசபாநாயகர்கள் இதிலே பின்னணியை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று காலையிலே கௌரவ அமைச்சர், சுகாதார அமைச்சர் சொல்றார், தமிழ் பேசும் கட்சியினுடைய ஒன்றியம் இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இன்னொருவர் சொல்லியிருந்தார், இந்த சம்பவத்தோட தமிழ் பேசும் கட்சியுடைய ஒன்றியம் பஞ்சாக பறக்க போகின்றது என்று இன்னொருவர் என்னிடம் சொன்னார். இதிலே இந்த பின்னணியை மிக தெளிவாக நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பேசும் 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கின்ற விடயத்தை விரும்பாத 2 வகையான தரப்பினர் இருக்கிறார்கள். ஒன்று அரசு தரப்பினர், என்னென்னு சொன்னால் 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒரு அணியாக நின்று ஒன்றாக வேலை செய்தால் அது எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கு நிச்சயமாக சவாலாக மாறும் என்று அவர்களுக்கு தெரியும். அதே போல இன்னொரு சமூகம் இருக்கின்றது, இன்னொரு தரப்பினர் இருக்கிறார்கள். இனவாதத்தை மாத்திரம் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேச வேணும், இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பேச வேணும். இந்த 2 சமூகங்களும் அடிபட்டால் அதனூடாக அரசியல் லாபத்தை அடைவதற்கு நினைக்கிற இன்னொரு தரப்பு. இந்த 2 தரப்புக்கும் இதிலே இதை வைத்து குளிர்காயிற ஒரு சூழல் நாங்கள் அவதானிக்க முடியும். நாங்கள் நேற்று மாலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு மற்றும் பாராளுமன்ற குழு இணைய வழியிலே நாங்கள் சந்தித்திருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சி இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை மிக விரைவாக இந்த விடயம் சம்பந்தம் கட்சியினுடைய நிலைப்பாடை வெளியிடும். இதிலே மிக முக்கியமான விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, பிரதிசபாநாயகர் அவர்களே, இந்த ஆடையுடைய சம்பந்தப்பட்ட விடயத்திலே உண்மையிலே இதிலே தமிழ் மக்களையோ தமிழ் அதிகாரிகளையோ இதிலே சம்பந்தப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்னுடைய நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால் இந்த சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே ஆடையுடன் வர வேண்டும் என்ற சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். இதிலே இந்த சுற்று நிறுவத்தை மாற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அவங்களுடைய மத ரீதியான ஆடையுடன் வருவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திலே தான் சொல்ல வேண்டும். ஒரு சைவ சமயத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் பொட்டு வச்சு வருவதோ, இல்லாட்டி திருநூறு போட்டு வருவதோ, சாத்தி வருவதோ, இல்லாட்டி ஒரு பௌத்த மதத்தை பின்பற்ற ஒருவர் கையிலே அந்த பிரித் நூல் என்று அழைப்பார்கள் அந்த வெள்ளை நூலை கட்டுவதோ, கதிராமத்துக்கு போயிட்டு வந்த சிவப்பு கலர் நூலை கட்டுவதோ, இஸ்லாமிய சகோதரிகள் தங்களுடைய மத ரீதியான உடையுடன் வருவதோ அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். வடக்கு மாகாண மக்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் விரைவாக கிடைக்க வேண்டும் என இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இஷேபிள் மார்டின் தெரிவித்துள்ளார்.
வடக்கு மாகாண மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக காணப்படும் நிலையில் தமது கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் விரைவாக கிடைக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாக இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசேபிள் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயனுக்கும் இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் இசேபிள் மார்ட்டினுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஆளுநர் உயர்ஸ்தானிகரை வரவேற்று வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார். வடக்கு மாகாணத்தில் கிடைக்கப்பெறும் விவசாய உற்பத்திகளை மூலப்பொருட்களாக மாத்திரம் சந்தைப்படுத்தாமல் அவற்றை பெறுமதி சேர்க்கப்பட்ட உற்பத்திகளாக மாற்றி சந்தைப்படுத்துவதற்கு தேவையான வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் இன்னமும் போதிய அளவில் உருவாக்கப்படாத நிலை காணப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர் இந்த துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட உள்ள 3 முதலீட்டு வலயங்கள் தொடர்பான முன்னேற்றங்களையும் ஆளுநர் விளக்கமளித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் சமகால சமூக மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். முஸ்லிம் மக்களின் மீள்குடியமர்வு செம்மணி விவகாரம், வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு தரப்படுத்தினால் பயன்படுத்தப்பட்டு வரும் காணிகளை விடுவிக்கும் செயல்முறை, காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி, நல்லிணக்க முயற்சிகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கனடாவில் வசிக்கும் தமிழ் மக்கள் மற்றும் கனடிய முதலீட்டாளர்களை வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலீடு, தொழில் முயற்சி மற்றும் அறிவு மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சியில் பங்களிக்க முடியும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் பிரத்தியோக செயலாளர் ஆகியோர் பங்கேற்றனர். செந்தில்குமரன் நிவாரண நிறுவனமும் வடக்கு மாகாண சபையும் இணைந்து வடக்கு மாகாண வைத்தியசாலைகளுக்கு 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களை வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இடம்பெற்றது. கனடிய உயர்ஸ்தானிகர் இசேபிள் மார்ட்டின், வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன், வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் மருத்துவத்துறை நிபுணர்கள் முன்னிலையில் உதவி வழங்கப்பட்டது. குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைகளுக்கும் மல்லாவி ஆதார வைத்தியசாலைக்கும் வழங்கப்பட உள்ளது. அவற்றுக்கான வரி தீர்வுக்காக வடக்கு மாகாண சபையால் 35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு குருதி சுத்திகரிப்பு இயந்திரம் என்பது ஒரு மருத்துவ உபகரணம் மாத்திரமல்ல, தொடர்ந்தும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாகும். அந்த வாய்ப்பை வடக்கு மாகாண மக்களுக்கு, குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் வாழும் நோயாளிகளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லும் வகையில் 83,544 கனடிய டாலர் பெறுமதியான 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வழங்கப்படுவது மிகவும் பெறுமதியான மனிதநேய பங்களிப்பாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். வவுனியா வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய பொங்கல் விழா தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. வவுனியா வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த பொங்கல் விழா தொடர்பான கலந்துரையாடல் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதில் ஆலய நிர்வாகத்தினர், வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத் சந்திர, மேலதிக அரசாங்க அதிபர் நெடுங்கட்டி, பிரதேச செயலாளர், வவுனியா போலீஸ் பொறுப்பதிகாரி, வனவள திணைக்கள அதிகாரி, தொல்லியல் அதிகாரி, நெடுங்கட்டி போலீஸ் பொறுப்பதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர். ஆலயத்தில் நாளைய தினம் நடத்தப்பட உள்ள பொங்கல் விழா தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இன்று இந்த வடக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரருடைய ஆலய சம்பந்தமாக பாதைகள், திருவிழாவுகள் சம்பந்தமாக விண்ணப்பித்திருந்தோம். அதற்கு அமைவாக இன்றைக்கு கௌரவ
பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமாகிய உபாலி ஐயா மற்றும் அரசாங்க அதிபர், எங்களுடைய வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் தொல்லியல் வனவள பகுதி ஆகியோர் போலீஸ் உத்தியோகத்தர் அனைவரும் வந்து எங்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கி நாங்கள் எதிர்பார்க்க வந்த கோரிக்கைகளையும் நல்ல திருப்தியாக அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்னவென்றால், இப்படியான திருவிழாக்கள் வரும் காலத்தில் நீங்கள் 2 கிழமைக்கு முதல் தங்களுக்கு விண்ணப்பிக்க சொல்லி, அது எங்கள் தவறு, நாங்கள் உடனடியாக வந்து இந்த கோரிக்கையை விட்டதால் அவர்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டு எங்களுக்கு இந்த அனுமதியை தந்திருக்கிறார்கள். மட்டக்களப்பு சத்ருகொண்டான் படுகொலைக்கு அரசாங்கம் நீதியை வழங்க வேண்டும் என சத்ருகொண்டான் நினைவித்தல் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற படுகொலைக்கான நீதி விசாரணைகளை ஆரம்பித்துள்ள தற்போதைய அரசாங்கம் மட்டக்களப்பு சத்ருகொண்டான் படுகொலைக்கும் நீதியை வழங்க வேண்டும் என சத்ருகொண்டான் நினைவித்தல் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இக்கோரிக்கை விடுக்கப்பட்டது. இன்று 20/8/2026 விசாரணை கொழும்பிலிருந்து வந்த சிஐடியினரால் வாக்குமூலம் என்னிடத்தில் பதிவு செய்யப்பட்டது. காலை 10 மணிக்கு சென்று 3.5 மணித்தியாலம் நான் வாக்குமூலத்தை கொடுத்துள்ளேன். இந்த வாக்குமூலத்தில் அனைத்து விசாரணைகள் சம்பந்தமாகவும் தெளிவாக வாக்குமூலம் கொடுத்துள்ளேன். சத்ருகொண்டான் படுகொலையானது மட்டக்களப்பில் ஒரு பாரிய ஒரு கூட்டு படுகொலையாக 1990 9ஆம் மாதம் 9ஆம் திகதி சத்ருகொண்டான் போஸ்டோன் முகாமில் இந்த 186 உறவுகள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டது யாவரும் அறிந்த உண்மை. இந்த என்ட்ரியை பதிவு செய்த நபர் தனது குடும்பங்கள், அம்மா, அப்பா, சகோதரங்கள் உட்பட 12 பேரை இழந்த கண்கண்ட சாட்சியாகவே இவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார். இராணுவ முகாமில் இராணுவ உடை அணிந்து ஒன்று கூடல் என்ற பெயரில் அழைத்து சென்றதற்கான சாட்சியங்களும் பதிவாகி கடந்த காலத்தில் இதற்கான ஆதாரங்களும் உள்ள நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த படுகொலைக்கான விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன், குறிப்பாக இது ரணசிங்க பிரேமதாச அவர்களின் ஆட்சி காலத்தில் நடந்தேறிய ஒரு கூட்டு படுகொலை. மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழா இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் பண்பாட்டு அலுவலர்கள் அலகின் அரசரணையில் மன்னார் மாவட்ட செயலகமும் மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழா இன்று மன்னார் நகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. காலை 9:30 மணியளவில் மன்னார் பிரதான பாலத்தடியிலிருந்து பண்பாட்டு பேரணி ஆரம்பமானது. மன்னார் நானாட்டான், முசலி, மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய 5 பிரதேச செயலக பிரிவுகளையும் உள்ளடக்கிய கலை கலாச்சார பேரணி இடம்பெற்றது. குறித்த பேரணியானது மன்னார் நகரசபை மண்டபம் வரை சென்றது. விருந்தினர்களாக பங்கேற்ற வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன், மன்னார் வலய கல்வி பணிப்பாளர் கே செல்வன், மனோன்மணி அறக்கட்டளை பிரதிநிதிகள் ஆகியோர் மாலை அணிவிக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். மன்னர் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை பி கிறிஸ்து நேசரத்னம் அடிகளார், இந்து மத குரு தர்மகுமார குருக்கள் உட்பட அருட்தந்தையர்களும் பங்கேற்றனர். மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரர் தலைமையில் அமரர் செங்கலை வித்தகர் டொனால்ட் தேவதாசன் அமோரிங் அரங்கில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. கலைஞர்களின் பாடல்கள், நடனம், மங்களநாத இசைகள் சங்கமம், குழு இசைக்குழு நடனம், குழு நடனம், கிளிக்கம்பு போன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து மண்ணொளி சிறப்பு மலர் வெளியீடு இடம்பெற்றதுடன் கலைஞர்கள் கௌரவிப்பும் இடம்பெற்றது.
இதன்போது 3 பிரிவுகளின் கீழ் 5 பிரதேச செயலக பிரிவுகளையும் உள்ளடக்கி 17 கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவை மேற்கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நெல் சந்தைப்படுத்துதல் சபை தவிர்த்த மாவட்ட செயலகத்தின் மூலம் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களை நெல் கொள்வனவு செய்வது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள சுற்று நிருபத்திற்கு அமைய குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதில் கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர், வடக்கு மாகாண நெல் சந்தைப்படுத்துதல் சபை முகாமையாளர், அரிசி ஆலை உரிமையாளர்கள், பல நோக்கு கூட்டுறவு சங்க முகாமையாளர்கள், காமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். கிளிநொச்சி மாவட்டத்திலே சிறுபூவத்தினுடைய அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் மாவட்டத்தினுடைய நெல் சந்தைப்படுத்தும் திணைக்களத்தினூடாக அன்னளவாக இதுவரை 2600 மெட்ரிக் டன் அளவிலான நெல் கொள்வன செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் எங்களுடைய மாவட்டத்திலே அன்னளவாக 30,000 ஏக்கரிலே விவசாயம் மேற்கொள்ளப்பட்டமையினால் தொடர்ச்சியாக விவசாயிகள் தங்களினால் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லினை நியாயமான விலையிலே அதை விற்பதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கத்தினால் மீண்டும் ஒரு தடவை மாவட்டத்தில் இருக்கின்ற சிறு நெல் ஆலை உரிமையாளர்களூடாக கொள்வனவு செய்வதற்கு தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய கலந்துரையாடலிலே மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பல நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் சார்பாக 3 நெல் உரிமையாளர்களும் தனியாரை மையப்படுத்தி 8 நெல் உரிமையாளர்களும் சமூகம் அளித்திருந்தார்கள். அவர்களினூடாக விரைவாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான ஒழுங்குகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு நெல் உரிமையாளர்களுக்கும் 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதி கடனாக வழங்கப்பட்டு அதனூடாக மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யப்படும். இதனூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மண்ணளவாக 2000 மெட்ரிக் டன் நெல்லினை விவசாயிகள் விற்க முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடிக்கல் நாட்டப்படும் வேலை ஆரம்பிக்கப்படாத திருகோணமலை தோப்பூர் அல்ஹம்ரா பாடசாலை வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள அல்ஹம்ரா பாடசாலை வீதியை புனரமைக்கும் நோக்கில் அடிக்கல் நாட்டப்பட்டு 9 மாதங்கள் கடந்தும் இன்னும் புனரமைப்பு வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை என தோப்பூர் பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த அரசாங்கங்களின் காலங்களில் 2 தடவைகள் இவ்வீதியை புனரமைப்புக்காக 2 தடவைகள் அடிக்கல் நாட்டப்பட்டு அபிவிருத்தி செய்யப்படவில்லை. எனவே பாடசாலைகள், பிரதேச செயலகம், தோப்பூர் நகர் என முக்கிய இடங்களுக்கு செல்வோர் பயன்படுத்தும் தோப்பூர் அல்ஹம்ரா பாடசாலை வீதியின் வீதி வேலைகளை விரைவுபடுத்த உரிய தரப்பினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தோப்பூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பதுளை பசறையில் இருந்து பிடாமருவ நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று சாரதியின் சாதுரியத்தினால் விபத்தில் இருந்து தப்பியது. பதுளை மாவட்டம் பசறையில் இருந்து பிடாமருவ நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று திடீர் இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் சாதுரியத்தினால் பாரிய விபத்தொன்று தவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இன்று பிற்பகல் 12:40 மணியளவில் பசறை நகரிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பிடாமருவ நோக்கி சென்று கொண்டிருந்த போது மகாதேவா வைத்தியசாலைக்கு அருகில் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மகாதேவா வைத்தியசாலைக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த போது பேருந்தின் ஜோயிண்ட் எனப்படும் முக்கிய பகுதி உடைந்ததன் காரணமாகவே இந்த இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. இப்போது உடனடியாக செயற்பட்ட சாரதி பேருந்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வீதியின் வலதுபுறத்தில் இருந்து மட்மட்டில் மோதி நிறுத்தியுள்ளார்.
சாரதி உடனடியாக பேருந்தை கட்டுப்படுத்தி நிறுத்தி தவறியிருந்தால் அது வீதியின் இடதுபுறத்தில் இருந்த ஆழமான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து பாரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என அதில் பயணித்த பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது பேருந்தில் சுமார் 35க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்ததாகவும் தெய்வாதீனமாக எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோகினி எல்ல நீர்வீழ்ச்சி பள்ளத்தில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பகுதியிலிருந்து நல்லதண்ணிக்கு வருகை தந்த கார் ஒன்று நல்லதண்ணி பகுதியில் அமைந்துள்ள மோகினி எல்ல நீர்வீழ்ச்சி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான காரில் கிளிநொச்சி வவுனியா மற்றும் நோட்டன் பகுதிகளைச் சேர்ந்த 3 ஆண்கள் உள்ளிட்ட 2 பெண்கள் பயணம் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கார் சேதமடைந்திருந்த போதிலும் அதில் பயணம் செய்த எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கடந்த மாதம் குறித்த பகுதியில் முச்சக்கர வண்டியொன்றும் விபத்துக்குள்ளானதில் மாணவர் உள்ளிட்ட 2 உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்காசியாவில் மிகவும் சாதகமான பார்வையை பெற்ற நாடாக இலங்கை திகழ்வதாக அமெரிக்காவை சேர்ந்த பியூ ஆய்வு மையத்தின் புதிய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய 4 நாடுகளில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் அண்டை நாடுகள் தொடர்பான மக்களின் கருத்துக்கள் ஆராயப்பட்டுள்ளன. இதன்படி ஆய்வில் பங்கேற்ற 3 நாடுகளிலும் எதிர்மறையான கருத்துக்களை விட அதிக அளவிலான சாதகமான கருத்துக்களை பெற்ற ஒரே நாடாக இலங்கை பதிவாகியுள்ளது. பங்களாதேஷ், இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் ஆய்வில் பங்கேற்றவர்களில் சுமார் பாதிக்கும் மேற்பட்டோர் இலங்கை தொடர்பில் சாதகமான கருத்தை வெளியிட்டுள்ளதுடன் 1/3 பகுதியினர் அல்லது அதற்கும் குறைவானோர்களே எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கை மக்கள் இந்தியா தொடர்பில் மிகவும் சாதகமான பார்வையை கொண்டுள்ளதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. 79% இலங்கையர்கள் இந்தியா குறித்து சாதகமான கருத்தை கொண்டுள்ளதாகவும் 63% இந்தியாவை இலங்கையின் மிக முக்கியமான நட்பு நாடாக கருதுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தொடர்பான சாதகமான பார்வை கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்தியர்களிடையே இலங்கை தொடர்பான சாதகமான பார்வை 6% புள்ளிகளினால் அதிகரித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் 2513 பேரிடமும், இந்தியாவில் 3566 பேரிடமும், பங்களாதேஷில் 1044 பேரிடமும், பாகிஸ்தானில் 1039 பேரிடமும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக பியூ ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு